ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங் கேலக்ஸி F13 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக இருக்குமா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிசைன். யூஸ்வலாக சாம்சங் இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான டிசைன் எப்போவுமே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. சுமாராக அந்த லயன் பேட்டர்ன் மாதிரியான டிசைன் ஏதாவது கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த வாட்டி டிசைனில் எதுவுமே பண்ணல, ஒரு பிளைனான டிசைன் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. அண்ட் மொபைலில் கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது கிரீன், ப்ளூ, ரெட் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் 207 கிராம்ஸ் weight 9.3 mm கான திக்னஸோட கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைலை திருப்பி முன்பக்கம் பார்த்தோம்னா இங்க செல்ஃபி கேமராவுக்கான நாட்ச்னு பார்க்கும்போது வாட்டர் டிராப் ஸ்டைல் நாட்ச்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் மொபைல்ல சைட் பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கீழே பாட்டம் பெசல்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்வலான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ஓகே தான். அடுத்து மொபைலுடைய ஸ்பெக்ஸுக்கு போயிடலாம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரியான HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்காம ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்னு நம்ம எங்கே தேடி பார்த்தாலும் அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அந்த வகையில் பார்க்கும்போது மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hzக்கும் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தான் மொபைலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதோட டிஸ்பிளேவுடைய ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங் ஒரு +5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது டிஸ்ப்ளேவுடைய ரெசல்யூஷன் அண்ட் டிஸ்ப்ளேக்கான ப்ரொடெக்ஷன் ஓகே, பட் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாதது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெபாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு பேட்டரி கெபாசிட்டி. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 15 வாட்ஸ் கான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 25 வாட்ஸா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் சாம்சங் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கறதே பெரிய விஷயம் தான். அந்த வகையில் 6015 வாட்ஸ் கான சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி ஃபீச்சர் அப்படின்றது இருக்கு. அப்படியே இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்க சாம்சங் இந்த வாட்டி ஸ்னாப்டிராகன், மீடியாடெக் மாதிரியான சிப்செட்டுக்கெல்லாம் போகாம அவங்களுடைய ஓன் சிப்செட்டே யூஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸினோஸ் 850 அப்படின்ற இந்த ஒரு 2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட் தான் இங்க நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல GPUக்கு ARM Mali G52 அப்படின்ற மாதிரியான ஒரு GPU தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ், நார்மல் யூசேஜ்க்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி அதுக்கு மேல கேமிங் சென்ட்ரிக்காலாம் நீங்க இந்த ஸ்மார்ட் போனை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் இதில் இருக்கக்கூடிய சிப்செட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. ஒரு நார்மல் யூசேஜுக்காக இந்த ஸ்மார்ட் போனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மொபைலுடைய கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே பின்பக்கம் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, அது போக ஒரு 5 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவுக்கான மெகா பிக்சலை தாண்டி இந்த மொபைல் கேமராவை பற்றின வேறு எந்த ஃபீச்சரும் அவங்க மென்ஷன் பண்ணலை. அண்ட் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காகவும் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட சேர்த்து செகண்டரி கேமராவும் ஒரு 5 மெகா பிக்சல் வரைக்கும் ஒரு கேமரா கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய பேர் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுப்பாங்க, இல்லனா ஏ லென்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம ரெண்டாவது கேமராவும் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால ஃபீச்சர் வைஸ் ஒரு நல்ல ஃபீச்சரா கண்டிப்பா இருக்கு. மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 Wi-Fi 5 கனெக்டிவிட்டி எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் SIM 1 அண்ட் SIM 2 எதில் நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்குது, எதில் ஃபாஸ்ட்டாக, எதில் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேட்டா 1க்கும் 2க்கும் நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அப்படின்ற இதனுடைய ஒரு ஃபீச்சராக இருக்குது. அது போக இதில் RAM வேரியண்டா 4GB கான RAM வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் விர்ச்சுவல் RAM டெக்னாலஜி யூஸ் பண்ணி 8GB வரைக்கும் RAM எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இதனுடைய பிரைசிங்னு பார்த்தா 4GB + 64GB கான இந்த பேஸ் வேரியன்ட் 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 4GB + 128GB கான வேரியன்ட் 13000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 4GB கான RAM வேரியன்ட் மட்டும் தான் இருக்கு, 6GB கான RAM வேரியன்ட் கிடையாது. பட் இன்டர்னல்ல 64 and 128 மாதிரியான 2 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ்
டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.